Thank you.
இவன் கொண்டாட்டி கோலாம் அலங்கோலாம் ஜனங்களெல்லாம் கொண்டு வந்த நிறுத்தி கேளுங்க. நாடு நாடு மகாநாடு தேவலோகத்தில் கூடிய நாள் தேவச்சபை, இந்த பூலோகத்தில் கூடியபடியா நமக்கு ராஜபுரிய சபை, அச்சபைக்கு கலைமகள் நாடக சபாவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து எல்லாம் ஜோராக சொல்லுங்க. மாரியாய் மகமாயி இந்த ஊருக்கு நம்ம முதல்ல வந்துக்கிறோம். இந்த ஊருக்கு முதல்ல வந்துக்கிறோம். கோமாளி உற்சாகமா இருக்கிறோம். கூத்து பாக்குறோம், உற்சாகமா பாக்கணும். கூத்து ஆடுறவங்களும் சத்தமா பேசுறோம், கோயா பார்க்க முடியல. அதாவது உற்சாகமா இருக்கிறோம், கூத்து பாக்கணும், உற்சாகமா பாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஜோரா கை தட்டுங்க அப்படின்னு சொன்னா முன்னாடி ஒரு 4-5 பேர் கை தட்டுறாங்க. முன்னாடி ஒரு 4-5 பேர் கை தட்டுறாங்க. அதனால இங்க இருக்கிற சொன்னா ஒருத்தர் தவறாம கை தட்டணும். ஒருத்தர் தவறாம கை தட்டினாதான் இன்னைக்கு கூத்தாங்க. இல்லைன்னா அடுத்த மாசம் மாத்து. ஐயோ அப்பா மயிறு 3 மலைக்கு தாங்க மாட்டேங்குது. ஐயா பொங்க தோட்ட தின்னு போட்டு சும்மாவே இருப்போம். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ அப்பா எல்லாம் ரவசில ஏதோ பட்டாசு கிளம்பிடுவேன். ஏண்டா வந்த வராம இன்னைக்கு கூத்து இல்ல, அடுத்த மாசம் கூத்த மாத்துனா அப்ப கூத்து பாக்குறதுக்கு இத்தனை சனம் வந்திருக்காங்களே, இவங்க எல்லாம் எங்கடா போறது? எல்லாம் வீட்டுல போய் படுத்து விடுடா. படுத்து தூங்குடா, படுத்து தூங்குடா, படுத்து தூங்குடா, படுத்து
வந்து தூங்குன்னு சொல்லு. எழுத்து பிள்ளை இல்லாத பேசி விடுவான் புளுத்தி. ஏய், ஏன் என்னாச்சு? என்ன காரணம்? அடுத்த மாதம் மாத்த சொல்றேன். அதாவது அவங்க 4 பேர் உட்காரணும். அவங்க 4 பேர் அவங்களுக்கு உட்கார முடியாதுப்பா. இல்ல பாய் கொண்டாந்தாங்க. அக்கா கா 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 உட்கார ஆராயோ தோழி. ஒன்னும் சொல்ல சிவகட்டில விளையாடே கொடுறேன். ஏன் அடுத்த வாரம் அடுத்த மாதம் மாத்த சொல்றேன்? அப்படி இல்லப்பா. அதாவது உழுவுறவங்க சரியா உழுதாத்தான். உழுவுறவங்க எப்படி உழுவுறதுல தாயாலே. அதாவது மாடு கட்டி அப்பெல்லாம் ஏறு உழுவுவாங்க. அதாவது உழுவுறவங்க மூளையை சரியா புடிச்சு மாட்டை சரியா ஓட்டினா தான் மாடு சரியா போகும். அதே மாதிரி இவங்க எல்லாம் சரியா உட்காந்து சரியா கூத்து பார்த்தா தான் நம்ம கூத்தாட கரெக்டா கூத்தாடுவோம். இல்லைன்னா அப்படியே பத்தினா வீட்டு போயிருவாங்க. இப்பெல்லாம் மெயினா அதனால இங்க இருக்கிற சனங்கள்லாம் ஒருத்தர் தராம ஒருத்தர் தவறான கை தள்ளு. இன்னைக்கு கை தட்டணும், எல்லாம் உற்சாகப்படுத்தணும். அப்படியா? அதுக்கு அப்பதான் கூத்தாட முடியும். சரி சரி. இல்லைன்னா கரிஞ்சோர் தின்னுட்டோம். நிம்மதியா படுத்து தூங்க வேண்டியதான். ஒரு நாளுக்கு கவலைப்படாத. நான் எதுவுமே கவலைப்படுறேன். நான் காருக்கு டீசல் அடிச்சு தான் வந்துக்கிறேன். கொடுக்குற 500 ரூபாய்க்கு டீசல் 500 ரூபாய்க்கு அடிக்கிறீங்க. அந்த நேரத்துக்கு வரணும்ல. அது ஒரு பாணிகரம். ஆனா இப்ப ஒருத்தர் தவறாம கை தட்டின அவ்வளவுதானே? கேளுங்க சபையார்களே. கேட்காதீங்க சபையார்களே. நான் கேளுங்கிறேன், நீ கேட்காதுன்னு சொன்னா அப்புறம் நான் கேட்கறேன். என்ன பைத்தியக்கார முடியாதுங்க. மரத்துல வச்சுக்காத தாயால திடீர்னு கரசல் செத்து போயிடுறான். கேளுங்க சபையார்களே. இதோ நம்ம கோமலைன மொது மொதுன்னு வந்திருக்கிறார். செம்பிளி மேட்சிட்டு வந்துங்கிற நீ வெள்ளாடு மேட்சிட்டு வா. முதல் முறையாக முதலமாவரியாக பெருக்காமவரியாக முதலமா வரேன். அதுல போய் இப்ப நீ வந்திருக்கிறல்ல. கேளுங்க சபையார்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே. மாரியில் போய் தை போய் பொரட்டாசி போய் ஐப்பசி போறது. தீபாவளி வருது. இவனெல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பட்டாசு வாங்கி இது தீபாவளி என்ன மாசம்? பாத்துக்க, நாங்க 2 பேரும் ஒரே ஆளு. அதனால கேளுங்கள் சிறியோர்களே, பெரியவர்களே, தந்தைமார்களே, தாய்மார்களே. தாய்மார்களே, தந்தைமார்களே, இதோ நம்ம கோமலை நல்லா விடிய விடிய தமாசு பண்ணணும்னா எல்லாம் ரோட்டுக்கு அந்தாடுற கூட ரோட்டுக்கு இந்தாண்டு வரணும். அவங்க வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் பாரு கால் உழுந்தா கூட்டிட்டு வரணும்டா. யார் கால்ரா உழுவு சொல்ற? எல்லாரும் கால் உழுவா உழுவலாம். பனிகாலத்துல அப்படியே உழுந்தா வேற வழி இல்ல. இதோ ஏன் நிறத்துல என்ன பட்டா போட்டு வச்சுட்டாங்க? பட்டா காடு தான் போறங்க, கோயில் காடு. கோயில் காடு இல்ல, நீங்க சொல்லிட்டு போயிடுங்க. சரி சரி, ஏதோ ஒரு காடு. ஐயோ, அதனால நம்ம கோமலை நல்லா தமாஸ் பண்ணோம்னா எல்லாரும் நல்லா ஜோரா வேகமா கை தட்டி பார்க்கலாம். கை தட்டி கை தட்டி சண்டை பஞ்சாயத்து வந்துக்கிறா.
வீட்டுராஜா கொள்ளக்காரன். வேதமில்ல ஜனநாயகர் பஸ் நாள் இப்படிதான் பறந்து தான் எழுப்பி கூட்டியாந்து. அப்படி இல்ல முத்து. முத்து இன்னொரு கோட்டர் பொட்டியில் வச்சு சொல்லிட்டு வந்தான். கூத்து எங்க ஆடுறாங்க? கூத்தா கூதியில் ஆடுறாங்க. என்ன கோவம்? எங்கட கை தட்டினாங்க? எல்லாரும் கை தட்டினாங்களா? இவங்க எல்லாம் தட்டினாங்க. தாயா 2 பேரும் என்ன தட்டல? ஐயோ தட்டினாங்களா? தாயா தட்டாயா? இந்த மதியானம் எப்படி கை தட்டினாங்க? கை தட்டுறதுக்கு அர்த்தம் அவன் 2 பேரும் நாயா 2 பேரும் எப்படி தட்டுறாங்க? கோமாளி நாசமா போகட்டும், கோமாளி நடுவீதியில் போகட்டும், கோமாளி அனாமத்தா குளூர்ல பாவம் கை தட்டி தெரியுது. எங்கடா தாயா அப்படியே சொல்லிச்சு? ஐயா நான் வெட்டிங் ஆடி சாவது வருது. ஏன் போடத்து கொண்டு வந்து நீ வீட்டுல போட்டு வர்ற வருது. நீ சாவுறோம் உங்க ஊர்ல போய் சாவுடா. அதெல்லாம் தேடியாடா. எவத்தாலும் சாவு வந்துட்டா எந்த இடத்துல வேணாலும் சாவு வரும். ஆமா ஆமா ஆமா. அதனால அண்ணா போடா போயிட்டு பாரு. ஆறுமா மேடம் கூத்து பார்த்துட்டே போவாங்க. என்ன காலியாய் பரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த பாத்துட்டு போலான்னு வந்துக்கிறாங்க. ஓ அது இல்லப்பா, பேசக்கூடிய வார்த்தைகள் போனா போகட்டும். வார்த்தைகளா? ஆமா. சரி 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 இந்த ஊருக்கு பார்த்தோம் நீ புதுசா தெரியுற. ஆமா ஆமா அப்படியே சொன்னாங்க. ஆமா உனது எனக்கு தெரியாது. எனக்கு பேண்ட் குள்ளுக்குது. எனது உனக்கு தெரியாது. உனது வேட்டி குள்ளுக்குது. என்னது? என்னடா வேட்டி பிடிச்ச பாக்குறா. அதுலப்பா உன் பேரு எனக்கு தெரியாது, என் பேரு உன் பேரு உனக்கு தெரியாது. உன் பேரும் தெரியாதுங்க. அதனால இன்னைக்கு இப்ப வைக்கலான்னு ஒரு முடிவு. ஆமா வைக்கலாம்னு ஆசைப்பட்டா உடனே வச்சுட்டு வந்துதான் வந்துடலாம். என்னது? நான் நல்லா வைக்கலாம்னு ஆசைப்பட்டுதான் வச்சுட்டே தான் வர்றேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? ஆமா யோ அண்ணானு கூப்பிட்டா பாகத்து 2 வெட்டுமே. மாமானு கூப்பிட்டா கூப்பிட்டா வீட்டுக்காரனான்னு கேட்பேன். சின்னமானு கூப்பிட்டா சின்ன ஓத்தல பாத்தல வெள்ளை வேட்டி வேற கடிக்க வந்துக்கிறான். வெள்ளை வேட்டி என்ன எவ்வளவு வேட்டி தெரியுமா? 43 ரூபா. இந்த வேட்டி 43 ரூபா கூட 40 ரூபா தான். அதனால அண்ணா எந்த முறை வச்சு கூப்பிட்டாலும் எனக்கு முடக்காம பேசுறீங்க. அதனால இன்னைக்கு உங்க பேரு வைக்கலான்னு பாக்குறேன். வாயா ஓரி 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 ஓரின்னு. யார பாத்து ஓரின? உன்ன பாத்து. நான் ஓரி கிடையாது. நீ ஓரி. எத்து பருப்பு ஓரி. கொண்டாட்டி பிள்ளை ஓரி. அப்ப ஓரி. குடும்பம் ஓரி. கொள்ளக்கார ஓரி. குட்டியார ஓரி. கொள்ளக்கார ஓரி. கொள்ளக்கார ஜாத்ரா பண்ற ஓரி. கொள்ளக்கார கூத்தியா ஓரி. யார பாத்ரா ஓரி. ஓரியாச்சா. சுண்ணி இல்லாத போட்டு நீ குடிக்கிற 300 ரூபாய் சம்பளத்துக்கு என்னோட வெள்ள சாடி எதுக்கு பண்ணிட்டு வந்தது வராது அந்த பையனோட காலை அது என்ன பந்த காலை நினைச்சியா? அது கூத்து பார்க்க வந்த காலுங்க. நல்ல வேலை காலை பிடிச்ச. சரி எனக்கு குஞ்சுன்னு ஆகாது. மாருக்குன்னு கடிச்சு விடுவேன். அவன் குஞ்சு இல்ல கோழி குஞ்சா. கோழி குஞ்சு அவன் துப்படியில எங்க ஓட்டு போட்டுருக்கான் பாரு நடு சென்டர்ல. அவன் சொன்ன மாதிரி நீ தான் அந்த துட்டியில கரெக்டா ஓட்ட போட்டு தெரிய பையா. சின்ன பையனாகும் போது இந்த வேலை செஞ்சோம். அதனாலதான் இவன் செய்யறான்.